Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து மேத்ஸ்ல ஆல்ரெடி ஜியோமெட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இன்னைக்கு அதுலயே தான் அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஜியோமெட்ரில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஷேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணோமா? ஷேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல பாருங்க லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்? என்னென்ன ஷேப்ஸ் சொன்னேன்? பேசிக் ஷேப்ஸ் என்னென்ன சொன்னோம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், fourth one is circle. ஓகேவா? ஸோ 4 ஷேப்ஸ் பற்றி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸ்கொயர்னா என்ன சொன்னேன்? ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு 4 சைட்ஸு 4 கார்னர்ஸ். கார்னர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? மூலை. சரியா? ஸோ ஸ்கொயரில் 4 சைட்ஸ் இருக்கு. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இட் ஹேஸ் 4 கார்னர்ஸ் அண்ட் 2 diagonals. diagonalsனு என்ன சொல்லியிருக்கோம்? சென்டரில் வரக்கூடிய லைன், ஆப்போசிட் கார்னர்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைனை வந்து டயகனல்னு சொன்னோம். ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 சைட்ஸ் இருக்கு, 4 கார்னர்ஸ் இருக்கு, 2 diagonals இருக்கு. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? தட் ஆல்சோ 4 sides and 4 corners. இதுலயே என்னதான் இருக்கு? 4 corners இருக்கு, 4 sides இருக்கு. பட் இதோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கேன்? ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஆப்போசிட் சைட்ஸ் என்னென்ன சைடுன்னு சொல்லியிருக்கேன்? இந்த சைடுனா இதோட ஆப்போசிட் இது, இதுனா இதோட ஆப்போசிட் இது. ஓகேவா? ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெக்டாங்கிள்லேயும் என்னதான் 2 diagonals தான் இருக்கு. ஓகேவா? ரெக்டாங்கிளுக்கும் 2 diagonals இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 3 sides சொன்னோம். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 sides. அதே மாதிரி அதுக்கு 3 corners. ட்ரையாங்கிளுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 3 corners. வேற ட்ரையாங்கிள் என்ன சொன்னோம்? ட்ரையாங்கிள்ல வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன டைப்ஸ்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னு 3 ட்ரையாங்கிளோட டைப்ஸ் வந்து 3ன்னு சொன்னேன். ஈக்குவலேட்ரல்னா 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற ட்ரையாங்கிள், ஐசோஸ்கேல்ஸ்னா 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கிற ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸுமே அன்ஈக்குவலாக இருக்கிற ட்ரையாங்கிள். ஓகேவாப்பா? ஸோ அது ட்ரையாங்கிளில் சொன்னது. நெக்ஸ்ட் சர்க்கிள். சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம்? இட் ஹேஸ் நோ சைட்ஸ் அண்ட் நோ கார்னர். சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு சைடும் கிடையாது, கார்னரும் கிடையாது. என்னதான் இருக்கிறதுக்கு? இட் ஹேஸ் அ சென்டர் பாயிண்ட். இட் ஹேஸ் அ சென்டர் பாயிண்ட். ஒன்லி ஒன் சென்டர் பாயிண்ட் இருக்கு. அது இல்லாத சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a closed curve. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் closed curve. அது வளைவுகளால் மூடப்பட்ட ஒரு அமைப்பு. கர்வ்னா என்னன்னு சொன்னேன்? வளைவுன்னு சொன்னேன். ஸோ வளைவுகள் எல்லாமே இப்படி ஜாயின் பண்ணா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? க்ளோஸ்டு கர்வ் சர்க்கிள். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பேசிக் ஷேப்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னா பிளேன் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் என்னது? பிளேன் சர்ஃபேஸ். பிளேன் சர்ஃபேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு நம்ம பிளாக் போர்டே இருக்கு. பிளேன் சர்ஃபேஸ்னா இந்த மேற்பரப்பு இது எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டா இருந்ததுன்னா அது பிளேன் சர்ஃபேஸ். இன்னொன்று என்ன இருக்குன்னா கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டுனா வளைவா இருக்கிற மேற்பரப்பு. சரியா? இப்போ இந்த பிளாக் போர்டு எப்படி இருக்கு? வால், இந்த சுவர் வால் எடுத்துக்கோங்க, பிளாக் போர்டு எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டா இருக்கா, கர்வ்டா இருக்கா? ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா பிளேன் சர்ஃபேஸ். இதுக்கு அனதர் நேம் வந்து பிளேன் சர்ஃபேஸ் ஆர் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஃப்ளாட்டா இருக்குது சர்ஃபேஸ், இதோட மேற்பரப்பு ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா அது பிளேன் சர்ஃபேஸ். ஓகேவா? அடுத்தது அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம்னா வால்ஸ், இந்த பிளாக் போர்டு, ஃப்ளோர்ஸ்னா கீழே தர. ஓகேவா? தர ஒரு ஃப்ளோர் தர. பேப்பர், நம்ம பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பர் எப்படி இருக்கு? உங்கள் நோட் பேப்பரில் இருக்க நோட்டில் இருக்க பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை கர்வ்டாக இருக்கா? ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளேன் சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த டேபிளோட சர்ஃபேஸ் மேற்பரப்பு எப்படி இருக்குது? ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளேன் சர்ஃபேஸ் ஆர் ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு
another one the curved surface. Another one is curved surface. Curved surfaceங்கிறது என்னன்னா அதோட மேற்பரப்பு வந்து வளைவா இருக்குது. இதுக்கு ஃபிளாட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம்? வால், பேப்பர், ஃப்ளோர். ஃப்ளோர்னா தரைப்பரப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பால். பால் எப்படிப்பா இருக்கு? ஃப்ளாட்டாக இருக்கா வளைவா இருக்கா? ஸோ பால்ங்கிறது வளைவா இருக்கும். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? சர்க்கிள் என்ன சொல்லியிருக்கோம்? க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லியிருக்கோம். ஸோ வளைவா இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பால், பானை இருக்கு இல்லையா? பாட்னா என்னது? பானை. ஓகேவா? பால், பாட்டு, இதெல்லாம் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளோட ஷேப்ஸ்க்கு ரிலேட்டடாக இதில் பிளேன் சர்ஃபேஸ் இது, கர்வ்டு சர்ஃபேஸ் இது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். நம்மளோட ஷேப்ஸ் இருக்கா? நம்மளோட ஷேப்ஸை வச்சு பார்க்குறோம். இதில் பிளேன் சர்ஃபேஸ் இது. ஸ்கொயர்ங்கிறது எப்படி இருக்கும்? பிளேன் ஆர் கர்வ்டு? ஸ்கொயர்ங்கிறது பிளேன் சர்ஃபேஸ், ரெக்டாங்கிள்ங்கிறது பிளேன் சர்ஃபேஸ், ட்ரையாங்கிள் ஆல்சோ பிளேன் சர்ஃபேஸ். சர்க்கிள் மட்டும் எப்படி இருக்கும்? சர்க்கிள் மட்டும் எப்படி சொல்லியிருக்கோம்? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லியிருக்கோம். ஸோ சர்க்கிள் மட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இந்த 4 பேசிக் ஷேப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2D ஷேப்ஸ்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2D ஷேப்ஸ்னா இதுக்கு வந்து ரெண்டே மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். 2D ஷேப்ஸ்னா 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ்னு அர்த்தம். 2 மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு அடுத்தது என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3D ஷேப்ஸ். இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம்? பிளேன் சர்ஃபேஸும் கர்வ்டு சர்ஃபேஸும் பார்த்தோம். பிளேன் சர்ஃபேஸ் அதோட நேம் வந்து அனதர் நேம் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு வளைவாக இருக்கிற மேற்பரப்பு கொண்ட பொருட்கள் எல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறதெல்லாம் பிளேன் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். இதில் நெக்ஸ்ட் 2D ஷேப்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 3D ஷேப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட அது ஃப்ளாட் சர்ஃபேஸா கர்வ்டு சர்ஃபேஸா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 3D ஷேப்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூப். செகண்ட் ஒன் cuboid, third one cylinder, fourth one cone, fifth one sphere. இதெல்லாம் ரைட் பண்ணி நீங்க டிரா பண்ணி வெச்சுக்கோங்க, நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கியூப் எப்படி டிரா பண்றது பாருங்க. கியூப் பாருங்க, ஃபர்ஸ்ட் கியூப் எதில இருந்து வருதுன்னா கியூப் வந்து மேட் ஆஃப் ஸ்கொயர். ஸ்கொயர்ல இருந்து தான் கியூப் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டிரா பண்ணிக்கணும். ஸ்கொயர் நான் என்ன சொல்லியிருக்கேன், 4 சைட்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இன்னர் சைடு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் ஸ்கொயர் அதுலேயே கட் ஆகிற மாதிரி 2 ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிக்கணும் உள்ள தள்ளி. இப்போ இந்த கார்னர்ஸை மட்டும் ஜாயின் பண்ணி 4 கார்னர்ஸ் இருக்குல்லப்பா, 4 கார்னர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா கியூப் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கியூபாய்டுங்கிறது எதோட மேடப் ஆகும்னா ரெக்டாங்கிளோட மேடப் ஆகும். கியூபாய்டுங்கிறது ரெக்டாங்கிளோட மேடு. ரெக்டாங்கிள்ங்கிறது எப்படி என்ன சொல்லியிருக்கேன், ரெக்டாங்கிள்ங்கிறது எப்படி டிரா பண்ணோம், 2 சைடு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்க மாதிரி நீங்க டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் கியூப் எப்படி டிரா பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அனதர் ரெக்டாங்கிள் கொஞ்சம் உள்ள தள்ளி அனதர் ரெக்டாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த கார்னர்ஸை இந்த
செகண்ட் ரெக்டாங்கிளோட கார்னரோட ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கியூப் வரைச்சிட்டோம். கியூபாய்டு. நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டர் பாருங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். அடுத்து கோன். கோன். ஓகே, லாஸ்ட் ஒன் ஸ்பியர் இஸ். ஸ்பியர் வந்து நமக்கு சர்க்கிள் மாதிரியே தான் தெரியும், பட் வந்து அது சர்க்கிள் கிடையாது, இது 3D ஷேப்ஸ். சர்க்கிள்ங்கிறது நார்மலாக நம்ம போர்டில் வரைகிறது. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், நான் என்ன சொன்னேன், சர்க்கிளுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிள் எடுத்து வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா, ஒரு வளையல் எடுத்து வச்சு ட்ரா பண்ணி தான் காட்ட முடியும். இதில் எதுவும் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ட்ரா பண்ணி நம்ம ஒரு இது படிக்கிறதுக்காக தான் சர்க்கிள் இது பண்ணலாம். ஆனால் ஸ்பியர்ங்கிறது வந்து பொருள், சாலிட் ஷேப்ஸ். இதெல்லாம் அதுவும் ரவுண்ட் ஷேப் தான், பட் ஸ்பியர்ங்கிறது என்னது, பால். ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு இதை எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்பியர் ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது ஒரு குளோப். குளோப்னா உலக உருண்டை. அடுத்து வந்து இல்லைன்னா பால் எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒரு சாலிட் ஷேப்ஸ், ஒரு பொருட்களை மென்ஷன் பண்றது. இதுல எப்பயுமே இது ஏன் 3D ஷேப்ஸ்ன்னு சொல்றோம்னா, இதுக்கெல்லாம் 3 டைமென்ஷன் இருக்கு. ஹைட்டு, லென்த்து, பிரெத்து அப்படின்னு 3 டைமென்ஷன் இருக்கும். எப்பயுமே இது எல்லாமே ஒரு பொருட்களை தான் வச்சு இது பண்ணுவோம் நாங்கள். 2D ஷேப்ஸ்னா அது ஷேப்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஸ்பியர்ங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் பால், குளோப் இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ 3D ஷேப்ஸ்ல என்னென்ன இருக்கு? கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், கோன், ஸ்பியர். ஓகேங்களா? இதை ட்ரா பண்ணிட்டு 3D ஷேப்ஸ்னு போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இது 2D ஷேப்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல பார்த்துருப்போம், அங்கேயே ரைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது தேவையில்லை. ஓகே, 3D ஷேப்ஸ் வந்து நீங்க மியூட் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க கரெக்டா டிரா பண்ணி கரெக்டா இது பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் வந்து. ஓகே, ரப் பண்ணாங்களா? Okay, next activity based on some. இப்போ என்னன்னா 3D shapes எல்லாம் டிரா பண்றாங்க. அதை டிரா பண்ணிட்டு அது பிளேன் சர்ஃபேஸா, கர்வ்டு சர்ஃபேஸா, பிளேன் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸா அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? 3D shapes டிரா பண்ணி இருக்கும் உங்களுக்கு. நீங்க அது வந்து சேஃபா பார்த்துட்டு பிளேன் சர்ஃபேஸா, கர்வ்டு சர்ஃபேஸா, பிளேன் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸா அப்படின்றத நீங்க நம்ம பார்த்து டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷேப் ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் சொன்னோம்? கியூப். ஓகேவா? கியூப் எப்படி டிரா பண்ணனும் இங்க எழுத வேண்டியதுல டயகிராம். இதெல்லாம் ஷேப்ஸ் இந்த சைடு டிரா பண்றது ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ் டிரா பண்றேன். ஓகேவா? 3D ஷேப்ஸ் எல்லாம் டிரா பண்ணியாச்சு. இதுல இருந்து क्वेश्चंस என்னன்னா எது பிளேன் சர்ஃபேஸ்? இங்க டிரா பண்ணிருக்க பிக்சர்ல எது பிளேன் சர்ஃபேஸ் ஓடது, இது கர்வ்டு சர்ஃபேஸ் வருது, இது எதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு, next last one plane and curved. Plane and curved surface.
plane and curved surface. So first one is cube. Cube எப்படி draw பண்ணனும்னு சொல்லிருக்கேன். Plane surface னா என்னன்னு சொல்லிருக்கோம், curved னா என்னன்னு சொல்லிருக்கோம். Plane னா என்ன சொல்லிருக்கோம், எப்பவுமே flat-ஆ இருக்கிற surface இருக்கிறது plane surface னு சொல்லிருக்கோம். Curved surface னு சொல்றது என்ன சொல்லிருக்கேன், வளைவா எந்தெந்த பிக்சர்ஸ் இருக்கோ அதை வந்து curved surface னு சொல்லிருக்கோம். சோ ஒண்ணொண்ணே எடுத்து அனலைஸ் பண்ணி அதுல plane இருக்கா, curved surface இருக்கா, அல்லது plane and curved ரெண்டும் இருக்கா அப்படினு நாம பார்த்து அதை டிக் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிக்கிறது கியூப். சோ கியூப்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம், கியூப்ல வந்து எங்கயாவது இதுல curved surface வருதான்னு பாருங்க, இல்ல எல்லா சைடும் plane தான் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல கியூபுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாக் பீஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். சாக் பீஸ் பாக்ஸ் இருக்குங்களா, நம்ம ஸ்கூல்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா சாக் பீஸ் பாக்ஸ். சோ அந்த சாக் பீஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சைடுமே எப்படி தான் இருக்கு, plane surface அதான பாருங்க, அதுல ஏதாவது curved surface இன்க்ளூட் ஆயிருக்கா. சோ இந்த கியூப்ங்கிறது சாக் பீஸ் பாக்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ இப்போ அந்த கியூப்ங்கிறது plane surface only. சோ அது மட்டும் டிக் பண்றோம், அந்த சைடு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கியூபாய்ட். கியூபாய்ட் ஆல்சோ என்னதான் plane surface தான். இதுக்கு வந்து நம்ம செங்கல் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். என்ன எடுத்துக்கலாம், செங்கல். பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, செங்கல் எடுத்துக்கலாம். செங்கல் எடுத்துக்கோங்க, அதுல ஏதாவது curved இருக்கா, அதுலயும் இருக்காது. சோ plane surface only. சோ plane surfaceங்கிற பாக்ஸ்ல நம்ம டிக் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டர் நம்ம வந்து சிலிண்டர் நீங்க வீட்ல வச்சிருக்கீங்களா, அந்த சிலிண்டரும் நம்ம மென்ஷன் பார்த்துக்கலாம். அதுல சிலிண்டர் ஷேப்ல உருளை சொல்லுவாங்க. சிலிண்டர் ஷேப் எப்படின்னா இதை எப்படி கட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பைக்கோ ஏதோ சுத்தி இருக்கிறது கர்வ்டு ஷேப்பா இருக்கும், சுத்தி வருது அது வளைவா இருக்கும். அடி பாட்டமும் மேல் பாட்டமும் எப்படி இருக்கும், மேலையும் அடியிலையும் ஃபிளாட்டா இருக்கும். அதை ஜாயின் பண்ணோம்னா மேலையும் அடியிலையும் ஃபிளாட்டா வந்துடும். சுத்தி இருக்கிறது மட்டும்தான் கர்வ்டு ஷேப். ஓகேவா. ஸோ பைக் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பிளேனும் இருக்கு, கர்வ்டும் இருக்கு. தேர்ட் ஒன் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பிளேன் சர்ஃபேஸ் இருக்கும், இந்த சுற்றி வர பகுதி மட்டும் கர்வ்டு, மேலே டாப் அண்ட் பாட்டம் மேலேயும் கீழேயும் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பிளேன் சர்ஃபேஸ் அண்டு கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கோன். கோன் பாருங்க, கோன் எப்படி நம்ம ஐஸ்கிரீம் இருக்காப்பா, ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல எல்லாரும். ஸோ ஐஸ்கிரீம்ல அந்த கீழே இப்படி ஐஸ்கிரீம் பொறுத்து இப்படி இருக்குமா, இப்படி ஐஸ்கிரீம் வாங்குவீங்களா. ஸோ இதுல என்ன சர்ஃபேஸ்னா இது சுத்தி வருது, ஐஸ்கிரீமோட கோன் இருக்கு இல்லையா, அப்படி சுத்தி இருக்கிற பகுதி வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். மேல ஐஸ்கிரீம் என்ன பண்றாங்க, இப்படிதான் இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மேல இருக்கிறது எப்படி பொறுத்த வரைக்கும் மேல ஐஸ்கிரீம் கோனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் நப்பி கொடுத்தாங்கன்னா மேல குறும்பா கொடுப்பாங்க. ஸோ நீங்க கோனை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கோன் கொடுக்குறாங்களா, ஐஸ்கிரீம் கொட்டி கொடுக்குறாங்களா, அந்த கோனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா சுத்தி இருக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ், மேல ஃபிளாட் சர்ஃபேஸ், இங்க மேல ஃபிளாட் சர்ஃபேஸ். இது ட்ரையாங்கிளோட மாடுலேஷன். மேட் ஆஃப் ட்ரையாங்கிள்ல இருந்து தான் கோன் வந்து மேட் பண்றாங்க. கியூப் எதுல இருந்துன்னு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர்ல இருந்து கியூப் வருது, ரெக்டாங்கிள் இருந்து கியூபாய்டு வருது, ட்ரையாங்கிள்ல இருந்து கோன் வருது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கோன்கிறதுல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு, ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ், சுற்றி வர கர்வ்டு சர்ஃபேஸும் ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸும் ஒன்று இருக்குது, பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இங்கே இதில் 2 இருக்குது, பிளேன் அண்டு கர்வ்டு ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து ஸ்பியர். ஸ்பியர்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், பால் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், பால் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குளோப் சொல்லியிருக்கோம். ஓகேவா, பால் குளோப் இதெல்லாம் ஸ்பியருக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்காப்பா, நம்ம சர்க்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் ஒன்லி. சர்க்கிள்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், நான் 2D டைமென்ஷன் சொல்லியிருக்கேன். அதை ட்ரா மட்டும் தான் பண்ண முடியும். இப்படி ட்ரா பண்ணீங்கன்னா தட்ஸ் a ஃபிளாட் சர்ஃபேஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்பியர்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், 3D டைமென்ஷன். நேம் வந்து கரெக்டாக சொல்லணும். ரவுண்ட் போட்டுட்டு ரெண்டுக்குமே ரவுண்ட் தான் நம்ம வரையும் போது, ரெண்டுமே ரவுண்ட் ஷேப் தான் போட போகிறோம். இது 2D சொல்லும்போது இதோட நேம் சர்க்கிள், 2D டைமென்ஷன்ல சொல்லும்போது இதோட நேம் என்னது, சர்க்கிள். 3D டைமென்ஷன்ல சொல்லும்போது இதோட நேம் என்னது, ஸ்பியர். இது நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா. சோ 2D ல சொல்லும்போது சர்க்கிள், 3D ல சொல்லும்போது ஸ்பியர். உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பியர் டிரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் எக்ஸாம்ல ஸ்பியர் சொன்னாலும் நம்ம ரவுண்டா தான் டிரா பண்ண போறோம். ஆனா ஸ்பியர்க்கான எக்ஸாம்பிள் என்னது, ஸ்பியர்க்கான எக்ஸாம்பிள் பால் ஆர் குளோப் சொல்லுவோம். சர்க்கிளுக்கு வந்து அப்படி கிடையாது, இது 3D டைமென்ஷன். ஆனா டிரா பண்றது ரெண்டுமே ஒரே மெத்தட்ல தான் டிரா பண்ணுவோம். அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்காத, மிஸ் ஒரே மாதிரி டிரா பண்றோம், இதுக்கு சர்க்கிள்ங்கிறீங்க இதுக்கு ஸ்பியர்ங்கிறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி. 2D ஷேப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நேம் வந்து சர்க்கிள், 3D ஷேப்பை பொறுத்த வரைக்கும் இதோட நேம் வந்து ஸ்பியர். தட்ஸ் ஆல்.
ஓகே பாப்பா. ஸோ ஃபிஃப்த் ஒன், இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 3D ஷேப்ஸ் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதை சர்க்கிள்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? 3D ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறதுல இதோட நேம் வந்து ஸ்பியர். ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன தான் இருக்கு? பிளேன் சர்ஃபேஸ் எங்கேயாவது இருக்கா பாலில்? பிளேன் சர்ஃபேஸே கிடையாது. ஸோ அதை பாலை பொறுத்த வரைக்கும் என்னதான்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஒன்லி. ஓகேவா? இப்போ ஐடென்டிஃபை ஆகிட்டீங்களா? ஸோ கியூப், கியூபாய்டு இது ரெண்டும் பிளேன் சர்ஃபேஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலிண்டருக்கும் கோனுக்கும் எப்படி இருக்குன்னா பிளேன் சர்ஃபேஸும் கர்வ்டு சர்ஃபேஸும் ரெண்டும் இருக்கும் சிலிண்டருக்கும் கோனுக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஒன்லி. ஸ்பியரில் எப்பயுமே கர்வ்டு சர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, இதை ட்ரா பண்ணிட்டு இதே மாதிரி காலம்ஸ் போட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி புரியறதுக்காக. இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இதை ட்ரா பண்ணிட்டு இது பக்கத்தில் இது பிளேன் சர்ஃபேஸ், இது பிளேன் சர்ஃபேஸ், சிலிண்டர் அண்ட் கோன் தட் டூ பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ், ஸ்பியர் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுட்டாலும் சரி. ரைட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி வீக்ஸ் ஆர் 15 days ஒன் டைம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு இது பிளேன் சர்ஃபேஸா கர்வ்டு சர்ஃபேஸா அப்படின்ட்டு क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் 3D ஷேப்ஸ் சொன்னப்பா. 3D ஷேப்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்ணிட்டு 3D ஷேப்ஸ் என்னென்னு டிரா பண்ணிட்டு உங்களுக்கு டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். என்னென்ன ஷேப்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நேற்று எப்படி 2D ஷேப்ஸை நம்ம வந்து டிரா பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட சைட்ஸ் என்ன, எட்ஜஸ் என்ன, வெர்டிசஸ் என்ன, இட் மீன்ஸ் கார்னர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி 3D ஷேப்ஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஸோ 3D ஷேப்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூப்னு சொல்லியிருக்கேனா? கியூப் என்ன சொல்லுங்க? இட் இஸ் a solid shape. solid shapeனா ஒரு திட பொருள், ஏதோ ஒரு பொருளை தான் மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்கொயர்ல இருந்து கியூப் ஃபார்ம் ஆகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, கியூபை பொறுத்த கியூப் ட்ரா பண்ணுற பாருங்க. கியூப் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர்ல இருந்து மேடப் ஆஃப் ஆகுது. ஸோ ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டு, ஸ்கொயர்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல். நீ ஸ்கொயரை வந்து ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சி வச்சிங்கன்னா அவ்வளோதான், அது கியூப் மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ 4 sides அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக நீ அளந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. 4 சைடு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணிக்கோ. அதே மாதிரி ஒரு இன்னர் சைடில் ட்ரா பண்ணிக்கோ. இதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னேன், அதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸை மட்டும் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னோம். இது கியூப்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எத்தனை ஃபேஸஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபேஸஸ்னா சைட்ஸ். நேற்று எப்படி நம்ம ஸ்கொயருக்கு எப்படி சொன்னோமோ, ஸ்கொயருக்கு சைட்ஸ் பாருங்க, 1 2 3 4 சைட்ஸ் சொன்னோம். அதே மாதிரி இதுக்கு இப்போ கியூபை பொறுத்த வரைக்கும் எத்தனை சைட்ஸ்ன்னு கேட்குறோம். சாக் பீஸ் பாக்ஸ். ஸோ பாருங்க, கியூபை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாக் பீஸ் பாக்ஸ் ஒரு இது பண்ணிக்கோங்க இருக்கிற மாதிரி. ஓகேவா? சாக் பீஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாக் பீஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சைட்ஸ் பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் சைடு 1 2, பேக் சைடு 1 1, இந்த சைடில் இருக்கிறது 2, பின்னாடி பேக் சைடு 1 3, இந்த சைடில் இருக்கிறது 4. ஸோ 4 ஆச்சா, சுற்றியும் வந்தது 4. டாப்பில் ஒரு சைடு, பாட்டமில் ஒரு சைடு. ஸோ டோட்டலாக கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? 6 சைட்ஸ் இருக்கு. அந்த 6 சைட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? 6 ஃபேஸஸ். என்னது? 6 ஃபேஸஸ். சைட்ஸை தான் இங்கே ஃபேஸஸ்ன்னு சொல்கிறாங்க, முகங்கள். 6 முகங்கள். இங்கே பாருங்க, 1 2, இந்த பேக் சைடு இருக்கிறது 3, இந்த சைடில் இருக்கிறது 4. ஓகேங்களா? ஸோ கீழே பாட்டமில் 1, மேலே 1. ஸோ சுற்றியும் 4 சைட்ஸு, மேலே 1 கீழே 1. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2. டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 4 + 2 how much? 6. ஓகேவா? ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ். நெக்ஸ்ட்டு
எட்ஜஸ்னா இந்த ஒரு கார்னர் ஃபினிஷ் ஆகுற இடம் ஒரு சைடையும் கேக்குறாங்க. எட்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும்னு பாருங்க. 6 faces. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எட்ஜஸ் பாருங்க எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. 1 2 3 4 கியூப் டிரா பண்றீங்க. இதுல 4 ஆச்சா? 5 6 7 8. ஓகேவா? 8 எட்ஜஸ் ஒவ்வொரு இடம் முடியறதும். இதுல 4 இதுல 4 8 9 10 11 12. சோ டோட்டலா எத்தனை? 6 faces இருக்கு. நெக்ஸ்ட் 12 edges. 12 edges. கியூபை பொறுத்த வரைக்கும் 6 faces 12 edges. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா? அகைன் ஒன் டைம் சொல்லவா? இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. Next 9 10 11 12. So total எத்தனை? 12 edges. எப்படி சொல்றேன்? எல்லா சைடையும் faces சொன்னது 6 சைட்ஸ் மட்டும் 6 சைடு இன்க்ளூட் ஆகும்போது இதுல இந்த 4 சைடும் சேர்ந்து வந்துரும் ஒரு ஃபேஸ் ஒரு முகம். இது ஒண்ணு பேக் சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு. ஃபேஸஸ்ங்கிறதுக்கு எட்ஜஸ்ங்கிறதும் நல்லா புரிஞ்சுக்கோ. எட்ஜஸ்ங்கிறது ஒரு என்டர் ஆக முடியிற இடமும். இப்போ ஒரு சைடுல இருக்கிற 4 எட்ஜஸையுமே சொல்லுவோம். எட்ஜஸ்ங்கிறது ஒரு ஃபேஸ், இது ஒரு முகம். ஓகேவா? இந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கிற 4 எட்ஜும் சேர்ந்தது இதுல டோட்டலா 4 எட்ஜஸ் இருக்கு. ஓகேவா? சோ எட்ஜஸ்ங்கிறது எப்படி சொல்றாங்க, ஃபேஸஸ்ங்கிறது எப்படி சொல்றாங்கங்கிறது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ ஃபேஸஸ்னு கேக்கும்போது நீங்க 6 ரைட் பண்ணனும். எட்ஜஸ்னு கேக்கும்போது 12 எட்ஜஸ் எப்படி சொன்னேன்னு பாத்தீங்களா? 2 டைம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ பாருங்க அந்த ஃபேஸஸ் சொல்றது எப்படினா சாக் பீஸ் பாக்ஸ் இருக்கா? தட் 1 2 பேக் சைடு 1 3 4 1 2 3 4 ஃபேஸஸ். ஓகேவா? சோ 4 சைடு 4 மேல டாப்ல ஒரு பாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குமா? இது ஒண்ணு பாட்டம் அடியில ஒண்ணு. சோ டோட்டலா 6 ஃபேஸஸ் கியூபுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எட்ஜஸ் எப்படி சொல்றோம்னா 1 2 3 4 இதுல 4 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு போகும்போது இது விட்டுருவோம். இது இந்த டே கால்குலேட் ஆயிடுச்சா? 5 6 7 8 9 10. ஓகேவா? மறுபடியும் அகைன் வரும்போது இந்த சைடும் போய்டும் இந்த சைடும் போய்டும். இந்த சைடோட இது இன்க்ளூட் ஆயிருக்கும், இது இந்த சைடோட இன்க்ளூட் ஆயிருக்கும். இங்க மேலேயும் கீழேயும் மட்டும் தான். சோ இது ஒன்னு 10 ஆட் பண்ணிட்டேன் 11 12. சோ 12 edges. இது வந்து பாக்ஸ்ல வந்து இது பண்றது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அதுதான் இந்த டயகிராம் போட்டு சொன்னேன். தோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? சோ ஃபேஸஸ்ங்கும்போது 6 எட்ஜஸ்ங்கும்போது 12. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா இதோட ப்ராப்பர்ட்டில கியூபோட இதெல்லாம் 1 மார்க்ல வரும்பா. சோ அதனால தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் சொல்லியாச்சு, எட்ஜஸ் சொல்லியாச்சு. 2 தான் இருக்கு. 28 வந்துச்சு. சீக்கிரம் முடிச்சுங்க. ஓகேவா? சோ 6 ஃபேஸஸ் 12 எட்ஜஸ். நெக்ஸ்ட் வந்து இதுலயே கார்னர்ஸ் கேக்குறாங்க. கார்னர்ஸ் நாம எப்படி கியூபுக்கு என்ன சொன்னோம்? கார்னர்ஸ் சொன்னோமா? 1 2 3 4 னு 4 மூலையும் சொன்னோம். சரிங்களா? அதே மாதிரி கியூபுக்கு இங்க என்ன நேம் சொல்றாங்கன்னா அங்க வந்து கார்னர்ஸ்னு சொல்லுவோம். இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் ஆர் வெர்டிசஸ். வெர்டெக்ஸ்னா ஒரு மூலை, வெர்டிசஸ்னா நிறைய மூலைகள் அப்படினு சொல்றோம் இல்லையா? வெர்டிசஸ் மூலைகள். மூலைகள் எப்படி சொல்ற பாருங்க. 1 2 3 4 இதுல பண்ணா இதெல்லாம் 5 6 7 8. சோ எத்தனை வெர்டிசஸ் டோட்டலா? 8 வெர்டிசஸ். எத்தனை மூலைகள்னா 8 வெர்டிசஸ். ஓகேங்களா? சோ கியூபை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் 12 edges 8 vertices. Verticesனா என்ன சொல்லிருக்கேன்? அங்க ஸ்கொயர்ல சொன்ன மாதிரியே தான் மூலைகள். கட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் கியூப் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கியூபாய்டு பாருங்க. இதோட கியூபாய்டு என்ன சொல்லிருக்கேன்? ரெக்டாங்கிளோட மேட் அப் ஆஃப்னு சொல்லிருக்கோம். இது என்ன இது அப்படியே கியூபோட இதே தான். கியூபுக்கு என்னவோ அதே தான் சேமா வரும் கியூபாய்டுக்கும். இப்படி ஸ்கொயருக்கு சொல்றோமோ ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் எப்படி ப்ராப்பர்ட்டி சேமா சொல்றோமோ அதே மாதிரி தான். ஷேப்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். இதுல ஆல் தி சைட்ஸ் ஈக்குவலா வர மாதிரி வரும். இது ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா வர மாதிரி வரும்.
ஓகேங்களா? ஸோ கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஃபேஸஸ்னாலும் அதுக்கும் அதே மாதிரியே தான். இதே கியூபையே கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அவ்வளோதான். ஏன்னா இது லென்த் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போகும் கியூபாய்டு பொறுத்த வரைக்கும். ஸோ கியூபாய்டு ஆல்சோ 6 ஃபேஸஸ். இதுக்கு எத்தனை தான்? 6 ஃபேஸஸ் தான். எத்தனை எட்ஜஸ்ன்னு கேட்டோம்னா இதுவும் அப்படியே தான். இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 6 faces 12 edges. எத்தனை edges? 12 edges. Next அடுத்து என்ன இருக்கு? vertices. verticesங்கிறது என்னன்னு சொல்லிருக்கேன், corners னு சொல்லிருக்கோம். So 1 2 3 4 5 6 7 8. So how many corners? 8 corners இருக்கு. So corners பதிலா என்ன வேர்ட் சொல்லிருக்கோம்? vertices னு சொல்லிருக்கோம். மூலைகள் ரெண்டுமே மூலைகள். சரியா? அதுல கார்னர்ஸ் னு சொல்லிருக்கோம் 2D செட்ல, இங்க வெர்டிசஸ் னு சொல்லிருக்கோம். சோ நீங்க வந்து அதனால ஒண்ணும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இங்க ஃபேஸஸ் னு சொல்லிருக்கோம், அதுல சைட்ஸ் னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? 3D ல வரும்போது ஃபேஸஸ், சைட்ஸ் என்னன்னு சொல்றாங்க? ஃபேஸஸ் னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? சோ கியூபும் கியூபாய்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்க 3D ஷேப்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? Thank you students.